தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/4/2026 செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 4:46 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது இந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கிறத பற்றியும் திருமணத்தை பற்றியும் உள்ள பழமொழிகள், தொடர்ந்து திருமணத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை எல்லாம் அது எப்படி முதல்ல நம்ம தொடங்கணும், திருமணம் பேசுறதுன்னா நம்முடைய குலதெய்வத்தை கும்பிட்டு தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். இன்றைக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம் இல்லையா, அது என்னென்னலாம் குறிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். முகூர்த்த கால் நாட்டுறதுக்கு முதல்ல நாள் குறிக்கணும். அந்த கல்யாணம்னு பேசி முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, முடிவாயிருச்சுன்னா முதல்ல முகூர்த்த கால் நாட்டுவதற்கு ஒரு நல்ல நேரம் பார்க்கணும். அடுத்து கல்யாணம் மாமன் வீடு மற்ற உறவினர்களுக்கு சொல்லணும். கல்யாணம் சொல்றதுக்கு போவாங்க நகரத்தார் குடும்பத்தில எல்லாம், எல்லா இடங்கள்லையும் இருக்கு. அது மாதிரி அவங்க தமிழர்கள் எல்லாம் அப்படி கல்யாணம் சொல்றது பழக்கம். எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அல்லது எங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, நீங்க அவசியம் வந்துருங்கன்னு சொல்லி வெத்திரை பார்க்க வச்சு சொல்லுவாங்க. அப்படி அழைப்பதற்கு போவதற்கு கல்யாணத்துக்கு மாமன் மற்றும் உறவினர்களுக்கு சொல்ல நல்ல நேரம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு நேரம். பெண்ணு வீடை தாண்டி பெண்ணுக்கு தாலி கட்ட வர்ற போது மாப்பிள்ளை அழைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், நல்ல நேரம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பெண் அழைக்கிற நேரம் தான் மிக 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 முக்கியம். மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வான்னு கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார். செட்டிநாடு பகுதியிலெல்லாம் அந்த பெண் அழைச்சிக்கணும் வர்ற போது, பெண் அழைச்சிக்கு வந்த உடனே குடத்துக்குள்ள ஒரு குலவாளம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஒரு கிருஷ்ணன் பொம்மையை போட்டு மாப்பிள்ளை எடுத்து யாருக்கும் தெரியாம குடத்துக்குள்ளேயே பெண்ணு கையில கொடுப்பாங்க. அது பெண் எடுத்து இடுப்புல சொருகிக்கும். காரணம் பிள்ளை பிறக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில குலம் வாழும் பிள்ளைன்னு அதுக்கு பேரு. அது நாளடைவில் குலவாளம் பிள்ளைன்னு வந்துருச்சு. அது குடத்துல போட்டு அதை எடுத்து அந்த சடங்குகள்லாம் நடக்கும் பெண் அழைப்புல. அப்படி பெண் அழைக்கிறதுக்கு ஒரு நேரம் நல்ல நேரமா இருக்கணும். பெண் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நேரம், அவ இல்லத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறவ. ஆகையினால அது மாதிரியான நேரம் தான் மிக 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 முக்கியமான நேரம். சரி, அப்படி பெண் அழைக்கிற நேரமா இருக்கிறத வெள்ளிக்கிழமைன்னு வச்சுங்க. வெள்ளிக்கிழமை தாய் வீட்டுல இருந்து பெண் அழைச்சி விட மாட்டாங்க. அப்படி அழைச்சி விடுறதா இருந்தா என்ன பண்ணணும், பகல் நேரத்திலேயே அழைச்சி விட்டுறலாம். சாயந்தரம் நல்ல நேரம் இருந்தால் 3 to 4, 4 to 5 அழைச்சி விட்டுறலாம். அவங்க போய் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு 6 மணிக்கு மேல மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க ஊர்வலமா போற போது. ஆக வெள்ளிக்கிழமை திருமண நாள் அமைந்தால் பகல் நேரத்திலேயே பெண் அழைப்பு நடத்துறதுக்கு நேரம் குறிக்கணும். அதே மாதிரி குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு முடித்துத்தான் சாந்தி முகூர்த்தம் செய்கிறது மரபு அந்த காலத்துல. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம், எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பூட்டுறதுக்குன்னு நேரம் இருக்குல்ல, மங்கள நான் சூட, அந்த நேரம் மிக 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 நல்ல நேரமாக இருக்க வேண்டும். அது ஓரை பார்த்து சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் நேரம் பார்த்து பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 8 கருத்துக்களையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். முகூர்த்த கால் நாட்ட, கல்யாண மாமன் வீடுகளுக்கு உறவினர்களுக்கு சொல்ல, மாப்பிள்ளை அழைக்க நேரம், பெண் அழைப்புக்கு நேரம், திருப்பூட்டுவதற்கு நேரம், சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம், வெள்ளிக்கிழமை திருமண நாள் என்றால் மதியத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ பகல் நேரத்தில் பெண் அழைப்பு நடத்தி வைப்பதற்கு நேரம், குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து சாந்தி முகூர்த்தம் செய்து கொள்வதனாலே குலதெய்வ பிரார்த்தனைக்கு உரிய நாள் இவையெல்லாம் குறிக்க வேண்டும் என்று சொல்லி இது போன்ற முறையான நாம் வழிபாடுகளை வைத்து திருமணத்தை முடித்தால் அந்த தம்பதியர்களுக்கு மிகச் சிறப்பான எதிர்காலம் அமையும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். மனப்போராட்டமும் பணப்போராட்டமும் ஏற்படுகின்ற நாள். மகிழ்ச்சி குறையும். என்ன இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 12 விரயஸ்தானத்தில். கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வருமானம் என்கின்ற 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார், லாபாதிபதி. அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் பணத்தை வைத்துக் கொண்டு காரியத்தை தொடங்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணம் புழக்கம் தானாகவே வந்துவிடும். இருந்தாலும் கூட உங்களுக்கு பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன்களையும் நீங்கள் கொஞ்சம் செலவிடுவீர்கள். இன்று இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு இருக்கின்றார். தொழில் ஸ்தானம் எனப்படும் 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சனி கூட்டுக்கிரக யோகம். எனவே புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். போட்டிக்கடை வைத்தோர் விலகுவார்கள். அது மட்டுமல்ல, நடக்கும் தொழில் நல்ல விதமாகவே நடக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் நீங்கள் செய்திருந்தால் ஆதாயம் தருவதாக இருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது கடல் தாண்டி சென்று வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள். உங்களுக்கு பயணங்களாலும் பலன் கிடைக்கின்ற நாள். கடக
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். அஷ்டமத்தில் ராகு மட்டும் இருக்கின்றார். ஆனால் அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. 9ஆம் இடத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது, அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சனி இருக்கின்ற பொழுது ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேல் மூலதனம் போட வேண்டும் என்று பெற்றோர்களிடம் உதவி கேட்டிருந்தால் அது கூட நடைபெறலாம். அது மட்டுமல்ல, மாமல் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கருந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. பகை கிரகங்கள். சூரியனோடு சனி, செவ்வாயும் சனியும் இவையெல்லாம் பகை கிரகம். கூட புதன் மட்டும் இணைந்திருக்கின்றார். சூரியன், செவ்வாய், புதன், சனி 4 கிரகங்களும் முற்றுகையிட்டு அஷ்டமத்தில் இருக்கின்ற பொழுது நடக்கும் காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. துன்பங்கள் அதிகரிக்கின்ற நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு துயரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறலாம். யாருக்கேனும் உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. என்ன இருந்தாலும் இன்று மிக மிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே செவ்வாய், சூரியன், புதன், சனியோடு இணைந்திருக்கின்றார்கள். கூட்டு கிரகமாக இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரலாம். அதே நேரத்தில் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு உன்னதமான வாய்ப்பு வரப்போகின்றது. ஊர் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம், இலாகா மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 6ஆம் இடம் வலுவாக இருப்பதனால் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகளும் உண்டு. கேது பலம் ராசியை பார்ப்பதால், கேதுவின் பார்வை ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருப்பது நன்மைதான். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற நாளாகவும் இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. பக்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் பணத்தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி மட்டுமல்ல, அர்த்தாஷ்டமத்திலே செவ்வாய், புதன், சூரியன் இருக்கிறார்கள். சூரியன், புதன், செவ்வாய், சனி 4 இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதோடு கேதுவின் பலமும் அதிகமாக இருப்பதால் பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் இருக்கும். முடிவடைவது போல் இருந்து கை நழுவி செல்லலாம். கவனம் தேவை. குறு பார்வை இருப்பதால் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். பணியாளர்களால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்ய இயலுமா என்றால் மனக்கலக்கங்கள் இடையில் வந்து மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். பாதியிலேயே சில பணிகள் நின்று போகலாம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். 6லே குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரப்போகிறது. வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கின்றார். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். உதிரி வருமானங்கள் விலகும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. குடும்பஸ்தானத்தில் சனி, புதன், செவ்வாய், சூரியன். எனவே அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகத்தின் காரணமாக இன்று நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவிசாய்ப்பார்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கும். 4 குரு இருக்கிறாரே என்று பயப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதனாலே விரயங்கள் சுபவிரயமாகவே அமையும். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டோ அல்லது பெற்றோர்களின் மணிவிழாவை முன்னிட்டோ செலவழிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 3க்கு அதிபதி இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் இனிய நாள். கூட்டுக்கிற யோகத்தை வெற்றிகரமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.